ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட்ஸுக்கு தேவையான ஒரு சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்டர் தாங்க ரெடி பண்ணி காமிக்க போகிறோம். இந்த மழை காலத்தில் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா அப்படி பனி வந்து அதிகமாக, இப்போயே ஆக்சுவலாக பனி அதிகமாக தான் இருக்குது. இந்த பனி சீசனில் அந்த பூச்சிகளுக்கு அப்புறம் இந்த பூஞ்சி தொற்றுதல்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொண்டாட்டமாக போயிடும். ஏன்னா செடிகள் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸில். ஸோ அதில் இருந்து நம்மளுடைய செடிகளை, அதுவும் மெயினாக ரோஜா செடிகளை வந்து பாதுகாத்து கொண்டுட்டு வந்து அதிகமான பூக்கள், அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக எப்படி வந்து நம்ம கொண்டுட்டு வரலாம், அதுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர் தாங்க உங்ககிட்ட வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபர்டிலைசரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கூடிய ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா தாங்க. இந்த பனானா வந்து எப்படி நமக்கு தேவையான பொட்டாசியம் சத்துக்களையும் பாஸ்பரஸ் சத்துக்களையும் கொடுக்குதோ, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய தோடும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்டனிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்துக்களும் பாஸ்பரம் சத்துக்களும் இருக்குது. பொட்டாசியம் சத்துக்கள் வந்து நம்மளுடைய செடிகளுக்கு நோய்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும், அப்படி இல்லைன்னா ரொம்ப வந்து மோசமான இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் நம்மளுடைய செடிகளை வந்து பாதுகாத்து கொண்டுட்டு வரதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூக்கள் வந்து அதிகமாக வைக்கிறதுக்கும், நல்ல பெருசாக அதுவும் கலர்ஃபுல்லான பூக்கள் கிடைக்கிறதுக்குமே இந்த பனானா பீல் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணுறதுக்கு நான் 3 வாழைப்பழத்தோல் வந்து எடுத்திருக்கேங்க. அது எந்த வாழைப்பழத்தோலாக இருந்தாலும் ஓகே தான். இதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆட் பண்ணாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன பீஸாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம லிக்விட் ஃபர்டிலைசராகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பவுடர் ஃபார்ம்லேயும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பழத்தோலை வந்து எடுத்து இந்த மாதிரி நல்ல வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த கொஞ்சம் சீசன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. நல்ல வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா காய வச்சதுக்கப்புறமா பவுடர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த செடிகள் இருக்கக்கூடிய அந்த பேத்தஜன்ஸை வந்துட்டு அதிகப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அதாவது தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸை வந்து பிளான்ட்டுக்கு வந்து ஏற்படுத்திடும். ஸோ நல்லா காய வச்சு பவுடர் ஃபார்ம்லேயும் இதை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் பவுடர் ஃபார்மில் வந்து பிளான்ட்டை சுற்றி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா 15 days ஒன்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக வாங்கின செடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் வந்து தொட்டியில் நடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பனானா வந்து பீல் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் அதில் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து பிளான்ட் வந்து வைக்கலாம். சூப்பராக வந்து க்ரோத் இருக்குங்க. இல்லாமல் நீங்கள் பனானா பீல் வந்துட்டு நீங்கள் கிச்சன் கம்போஸ்ட் வந்து செய்வீங்க இல்லையா, வேஸ்டான வெஜிடபிள்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம செய்வோம். ஸோ அந்த கம்போஸ்ட் செய்யும் போது பனானா பீல் வந்து நீங்கள் அதிகப்படியாக சேர்த்தும் பொழுது அந்த சாயிலினுடைய நியூட்ரியன்ஸையே வந்துட்டு ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும். கம்போஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்கும். லிக்விட் ஃபர்டிலைசராக இதை எப்படி பயன்படுத்தலாம்னு உங்கள்கிட்ட நான் செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரியான ஒரு பாக்ஸை வந்து நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னாவே இந்த மளிகை கடையிலலாம் வந்துட்டு சும்மா வச்சுருப்பாங்க, தருவாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் பாக்ஸை. இதில் வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பனானா பீலை வந்து சேர்த்திடலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஃபி பவுடர் வந்து சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் டீ தூள் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் என்னுடைய ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஃபி தூள் தான். காஃபி தூள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய செடிகளில் வந்து க்ரோத்தே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே க்ரோத்தே இல்லை, ஒரு ஸ்டன் ஆகிடுச்சு க்ரோத்தே அப்படிங்கும் பொழுது இது உடனடியாக புதிய கிளைகள் அதிகமாக வரத்துக்கு வந்து இது வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிவிடும். ஸோ கண்டிப்பாக காஃபி பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து சேர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் வந்து தண்ணியை வந்து சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு 1 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து மூடி போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்லைட் படக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ஒரு ஃபர்மினேட் ஆகிற மாதிரி ஒரு 2 daysக்கு வந்து 48 hours கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வச்சுருங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து நம்ம உடனே இந்த பாத்திரத்தில் ஊற்றி அதை பாயில் பண்ணியும் ஆற வச்சு செடிகளுக்கு கொடுக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதை 2-3 days வந்துட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு 1:4 ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் வந்து நல்லா கலந்துக்கோங்க. இது 1 மடங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இதே அளவுக்கு 4 மடங்கு தண்ணியில் கலந்துட்டு உங்களுடைய செடிகளினுடைய சுற்றி வந்து கொடுத்துக்கோங்க. கீழே வேர் பகுதி கிட்ட கொடுங்க. மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட வேண்டாம்.
இதை வந்து எப்படி நான் கொதிக்க வச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதே ஃபெர்டிலைசரை வந்து உடனே நம்ம பயன்படுத்துகிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த பாத்திரத்தில் வந்து சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஃபெர்டிலைசரை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து என்ன பண்ணலான்னா நல்லா கொதிக்க வச்சிடலாம் அந்த தண்ணியை. இதுலேயே கூட நீங்கள் வந்து முட்டை ஓடுகளையும் சேர்த்திக்கலாம். நான் வந்து 3 முட்டை வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 முட்டையினுடைய ஓடு வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா க்ரன்ச் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. இன்னும் நமக்கு சூப்பரான ஒரு ஃபெர்டிலைசராக கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே கொதிச்சிருச்சு. இது வந்து அப்படியே ஆறட்டும். நீங்கள் இப்போ உடனடியாகவும் ஆறுனதுக்கு அப்புறமாவும் இதை வந்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2-3 டேஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டு கூட அதுக்கப்புறமாவும் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 100 ml அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இது 100 ml நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா தண்ணி வந்து இதே மாதிரி 4 மடங்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா இதுலேயே 4 கிளாஸ் தண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செடிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். தண்ணிக்கு பதிலாகவே இதையே நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு மட்டுமே எடுத்து இதில் ஒரு பாதி அளவுக்கு சின்ன செடியாக இருந்ததுன்னா அது தகுந்த மாதிரி கொடுங்க. ஒரு 50 ml இருந்து 100 ml அளவுக்கு வரைக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி கலந்துக்கிறேன். அதுலேயே வந்து எடுத்து வச்சுட்ருக்க இந்த ஃபெர்டிலைசரையும் கலந்துக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் டைல்யூட் பண்ணிகிட்டே வந்து செடிகளுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபெர்டிலைசரை வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்குமே வந்து செடி பகுதியினுடைய சுற்றி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து ரோஸ் செடிக்கு மட்டும் கிடையாது, எல்லா தாவரங்களுக்குமே கொடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்லேயே வந்து நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். கொடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து இந்த இடத்துல இந்த செடியினுடைய அந்த சுற்றி இருக்க பகுதியில் கொஞ்சம் நோண்டி விட்டுட்டு மண்ணை அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பவுடர் ஃபெர்டிலைசரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றி செடிகளை சுற்றி வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து மண்ணை வந்து இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. நம்ம தண்ணி கொடுக்க கொடுக்க அது ஈஸியாக வந்து டீகம்போஸ் ஆகிடும். கம்போஸ் ஆகி செடிகளுக்கு வந்துட்டு அந்த ரூட் டெவலப்மெண்ட்டில் இருந்து அப்புறம் ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். பவுடர் ஃபார்மில் கொடுக்குற மாதிரி இருந்தால் 15 days ஒன்ஸ் வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதே நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்குற மாதிரி இருந்தால் வீக்லி ஒன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 15 days ஒன்ஸும் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இம்யூனிட்டி பூஸ்டரை வந்துட்டு உங்கள் பிளான்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க. இது வந்து சூப்பர் டானிக் கூட சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் செடிகளில் எப்படி ரிசல்ட் இருந்தது அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டி லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த ஒரு ரோஸ் செடி தான். சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அந்த இலைகள்லாம் உதிர்ந்து அதுக்கப்புறம் தளிர் வந்து எடுக்க ஆரம்பிச்சது. பார்த்திங்கன்னா அப்புறம் இடையில ஸ்டன் ஆகிடுச்சு க்ரோத்து. ஸோ இந்த எல்லோ கலர் ரோஸ் செடியும் வந்துட்டு அப்படி தான் நான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஃபர்டிலைசர் இதெல்லாம் ஹோம்மேடாக நம்ம பண்ணி கொடுக்கும்பொழுது நல்ல ரிசல்ட் இருந்தது. அப்புறம் பாதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோய் தாக்கங்கள் ஏற்பட்டு எந்த விதமான ஒரு புதிய க்ரோத்து வந்து இல்லை செடியில். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், இந்த ஃபர்டிலைசர் தான் வந்து கொடுத்து பார்த்தேன். கொடுத்ததுமே நல்ல ரிசல்ட் வந்து என்னுடைய செடிகளில் இருந்தது. இங்கே பாருங்கள், புது கிளை வந்திருக்கு, அதில் மொட்டுக்கள் வந்து வச்சுருக்கு, இங்கே ஒரு மொட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்து வந்தது. இங்கே ஒன்று, இந்த இடத்துல, அப்புறம் இங்கே இந்த சைடில், அந்த பக்கம் கீழே ஒரு சின்ன மொட்டு வந்து வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் இருந்ததுனால தான் இந்த வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எந்தளவுக்கு ரிசல்ட் இருந்தது அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.